ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அதர்ஸ்வெல். மினி vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. பாப்பா கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்கோம் நீங்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம வாலில் இருக்க டிமார்ட் தான். வந்ததுமே பாப்பா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிஸியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க நீங்களே பாருங்க. நாங்கள் எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தாக்கா சார் அவங்களோட ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுமோ அவங்களுக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சாப்பிட போகிறது நாங்கள் தான். அவங்க அந்த கூடையை தூக்கிட்டு நடக்கிற அழகை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ட்ராலி கழிச்சு தான் பாப்பாவை அதில் உட்கார வச்சு நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஷாப்பிங் பண்ணும்போது பாப்பாவை ட்ராலியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கீழே இருந்தாங்கனாக்கா அங்கே எங்கன்னு ஓடுறது அது இதுன்னு எடுத்து போட்டு தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராலியில் உட்கார வச்சுட்டாக்கா அவங்களும் ஷாப்பிங் அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துடுவாங்க. நம்மளும் பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிடலாம். நாங்கள் வாங்கின எல்லா ஐட்டம்ஸும் பாப்பா கிட்ட தான் கொடுத்துருந்தோம். அவங்க ஒன்றா செக் பண்ணி ட்ராலியில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே பிடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். பாப்பா அவங்களுக்கு தேவையானதை எடுக்கும்போது கரெக்டாக ஒரு கவு தான் எடுத்திருந்தாங்க. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ பாப்பா இந்த மாதிரி இல்லைங்க. ஃபியூ மந்த்ஸ்லாம் அவங்க கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் பார்க்கும்போது அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு தான் இருந்தது. ஃபைனலி எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களோட டாய் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே அவங்க இந்த கன் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பில்லிங் கவுண்டர் போயிட்டு பில் பண்ணிவிட்டு